உங்களுக்கு வந்து இன்னொரு ஒர்க்கை வந்து எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். அதாவது இங்கே இருந்தால் ஒர்க்கை வந்து நம்ம எடுக்கிறோம். எந்த ஒரு ஒர்க்குனாலும் இங்கே இருந்தால் நம்ம எடுப்போம். இந்த மாதிரி பேஜஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். 1 2 3 4 5 போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒர்க் லிஸ்ட்டு. ஃபைண்ட் அகாடமிக் கேலண்டர் இன்ஃபர்மேஷன் ஃபார் காலேஜஸ்ன்றது ஒன் ஆஃப் த ஒர்க்கு. கமர்ஷியல் இன்டென்ட்ன்றது ஒரு ஒர்க்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கு தான் நேம். இதெல்லாம் லேபிள் இமேஜ் ஆஃப் டிவைஸ், இதெல்லாம் ஒரு ஒர்க்கோட நேம். சரிங்களா? இதில் எந்த ஒரு ஒர்க்கை வேணால் நம்ம எடுத்து சூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஒர்க்கை பண்ணுவோம். கமர்ஷியல் இன்டென்ட்ன்ற ஒர்க்கை பண்ணலாம்னு நினச்சோம்னா இங்கே போய் அது போன உடனே ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் பக்காவாக கொடுத்துருவாங்க. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் சாதாரணமே புரிஞ்சிக்கலாம், படித்து பார்த்தாலே புரிஞ்சிடும். ரொம்ப எளிமையானது. இந்த ஒர்க்கோட பர்பஸ் என்னென்னா, இது வந்து ஒரு சர்வே மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். சர்வேன்னு கிடையாது. ஒருத்தர் வந்து ஒரு கீவேர்டு போட்டு தேடி இருக்காங்களாம் நெட்டில். அவர் தேடினவர் எதுக்காண்டி அவர் தேடி இருப்பார், எங்கள் கம்பெனியோட ப்ராடக்டை வாங்குறக்காண்டி தான் தேடி இருக்காரா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நம்ம மூலியமாக தீர்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு பதில் மட்டும் தான் கொடுக்கணும். பாருங்கள், கேன் யூ திங்க் ஆஃப் எ லைக்லி சுச்சுவேஷன் வேர் த யூசர் மே பி டைப்பிங் த ஃபாலோயிங் கொரி ரிலீஃப் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்காரான். டியாஞ்சிபிள் ப்ராடக்டை வந்து வாங்குறதுக்காண்டி தான் இவர் தேடினாரா அப்படின்னு ஒரு கம்பெனிக்காரங்க கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா போதும். சரிங்களா? எஸ் ஆர் நோ. நீங்கள் எஸ்ன்னு கூட சொல்லலாம், நோன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? நம்ம நோன்னு கொடுத்துட்டோம். கொடுத்தாச்சுன்னா இங்கே அடுத்த கொஷின் கண்டிப்பாக நோன் மேலே எங்கே கொடுத்துருக்கீங்களோ அங்கே எஸ் தான் அங்கே கொடுத்துரும். இஃப் த ஆன்சர் டு த ப்ரீவியஸ் கொஷின் வாஸ் நோ தென் த ஆன்சர் டு திஸ் கொஷின் மஸ்ட் பி எஸ்ஸாக தான் இருக்கணும் அப்படின்ட்டான். அவனே சொல்லிட்டான். அதனால் எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே இன்னொன்று ஒரு இது கேட்குறான். கொஷின் 3, சூஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். தெர் ஆர் மோர் பீப்புள் இன்ட்ரெஸ்ட் இன் த சுச்சுவேஷன் தட் யூ இமேஜின் ஃபார். இதில் ஏதாவது ஒன்று நம்மளே கொஷின் பண்ண சொல்கிறாங்க, ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது ஒன் ஆஃப் த ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய நேரம்லாம் எடுத்துக்காது. ஜஸ்ட்டு 15 செகண்ட் தான் ஆகும். 15 செகண்ட்ஸாக 10 செகண்ட்ஸில் கூட முடிச்சுட்டு போயிடலாம் அந்த ஒர்க்கை. இப்படி ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னா 49 பைசே. அதாவது சாதாரண ஒர்க்கு தானே. இந்த மாதிரி நிறைய பெரிய ஒர்க்கெலாம் இருக்குது. பெரிய ஒர்க் எடுத்து பண்ணிங்கன்னா ஒரு ஒர்க்குக்கு 200 ரூபா 250 ரூபா அப்படிலாம் தருவாங்க. இந்த மாதிரி சாதாரண ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி காசு வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து கொடுக்குறாங்க. சரி, இப்போ இந்த ஒர்க் பண்ண போகிறேன். இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பாருங்கள். மொத்தது பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் தான் இருக்கும். ஸோ 10 செகண்டில் வந்து ஒரு கொஷினே முடிச்சிட்டோம் நம்ம. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. இந்த ஒர்க் நம்ம பண்ணி கொடுக்குறதுக்காக நமக்கு 49 பைசே தராங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்டில் வந்து நிறைய ஈஸியான ஒர்க்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் எடுத்து சாதாரணமாக எடுத்து பண்ணலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? இதில் ஒன் ஆஃப் த ஒர்க் தான். இதுதான் ஒர்க்குன்னா இது கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு இருக்குது. பிரான்ச்சஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. பிகாஸ் இதெல்லாம் வெறும் ஜென்யூனான ஒர்க்ஸை லைஃப் லாங்காக வரக்கூடிய ஒர்க். நீங்கள் தாராளமாக பண்ணலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம் பண்ணினீங்கன்னா. லைஃப் லாங் ப்ராஜெக்ட், நோ ப்ராப்ளம். உங்கள் பேமெண்ட்டை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா பேமெண்ட் வந்து கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு. பேமெண்ட் ஒரு பையன் வாங்கியிருக்கார் மதுரையில். அவரோட ப்ரூஃபை கூட நான் டெஸ்டிமோனியல் பேஜில் போட்டிருக்கேன். அவரே எனக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தார். அதையும் அங்கேயே ஆட் பண்ணியிருக்கேன், படித்து பாருங்கள். ஈஸியான ஒர்க்கு. ஜாயின் பண்ணுங்கள், நல்லா ஒர்க் பண்ணுங்கள், சந்தோஷமாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாப்பி ஏர்னிங்ஸ். பாய்.